தேசம் கடந்தாலும் வீசும் காற்றோடு உங்கள் வாசல் தேடி வரும் ஒரே வானொலி TRT தமிழ் ஒலி. வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானிலைக்கு வருகின்றது. கதைக்கொரு கானம் நிகழ்ச்சியை கேட்பதற்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் அன்பான நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். பிரதி புதன்கிழமை தோறும் 12:10 1 மணி வரை இடம்பெறுகின்றது கதைக்கொரு கானம். கதைக்கொரு கானம் நிகழ்ச்சிக்காக ஆக்கங்களை எழுதி அனுப்பும் அன்பு உறவுகளுக்கும் எனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு அந்த வகையிலே இன்றும் ஒரு உண்மை சம்பவத்தை தன்னுடைய கற்பனையிலே கலந்து எங்களுக்காக எழுதி அனுப்பியிருக்கின்றார் ஐக்கிய நாட்டிலிருந்து கதை ஆசிரியர் நாதன் அவர்கள். அந்த வகையிலே நேர்களே, நீங்களும் நாதன் அவருடைய கதையை கேட்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா? நானும் உங்களுக்காக அந்த கதையை வழங்குவதற்காக தயாராக இருக்கிறேன். நீங்களும் கேட்டு அதற்குரிய பாடலோடும் சிறிய கருத்துக்களோடும் இணைந்து கொண்டு நீங்கள் சிறப்பித்துக் கொள்ளலாம். அதற்கான தொலைபேசி இலக்கம் 0033 148 32 15 40. இப்பொழுது உங்களுக்கான கதை ஆரம்பமாகின்றது. வினிதா தனக்கு நடந்த அந்த சோகமான நினைவுகளை மறக்க வேண்டும் என்பதற்காக தனது மகளையும் அழைத்து கொண்டு புலம்பெயர்ந்த நாடு ஒன்றுக்கு குடியேறி அமைதியாக வாழ்ந்து கொண்டு வந்தார். அன்று விடுமுறையானதால் தன்னுடைய மகளை தமிழ் பாடசாலையில் சேர்த்துவிட்டு ஒரு மன அமைதிக்காக அருகே இருந்த பூங்காவுக்கு சென்று அங்குள்ள அழகிய நீர்த்தூறல்களையும் சிலைகளையும் பார்த்து கொண்டு வரும்போது ஒரு பெண்ணின் அழுவுறல் கேட்டு அதிர்ச்சி அடைந்தாள். தலைவிரி கோலமாக ஆவியுருவில் வெண் சேலையுடன் ஒரு அழகிய பெண். வினிதாக்கா வினிதாக்கா என்று அழைத்தது கேட்டு ஒரு கணம் திகைத்து போய் நிற்க, அந்த ஆவியும் பயப்படாதீர்கள் அக்கா, பயப்படாதீர்கள். உங்களையும் ஒருவன் திருமணம் முடித்து முதலிரவே அவன் உங்களை பழி தீர்ப்பதாக சொல்லி பிள்ளையையும் தந்துவிட்டு ஓடிவிட்டான். அந்த கவலையிலிருந்து மாறவே நீங்க புலம்பெயர்ந்து வந்தது வரை எல்லாமே எனக்கு தெரியும். உங்களுக்கு நடந்த துரோகத்தை விட மிகப்பெரிய துரோகம் எனக்கு நடந்திருக்கிறது. இப்படிப்பட்ட கொடூரமான அரக்கர்களும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். இந்த உலகத்திலே அழகிய இளம் பெண் பிள்ளைகளை ஏமாற்றும் வக்கிரம் பிடித்த காம பிசாசுகள் நிறையவே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மோசக்காரன் ஒருவனால் நானும் பாதிக்கப்பட்டேன். இப்போ அவன் நல்லவன் போல வேஷம் போட்டு புலம்பெயர்ந்து இங்கே ஓடி வந்துள்ளான். அவனை பழி தீர்ப்பதற்காகவே நானும் இங்கே ஆவியாக வந்து இருக்கக்கூட இடமில்லாமல் இப்பூங்காவில் சுற்றி கொண்டு திரிகிறேன் என்று சொன்னதை கேட்டு திகைத்த வினிதாவும், ஐயோ ஐயோ
ஆவியா? எனக்கு பயமா இருக்கு. என்னை ஒன்றும் செய்யாதே, என்னை ஒன்றும் செய்யாதே என்று பீரிட்டு கத்திக்கொண்டு கீழே அமர சிறிது மயக்கம் தெளிந்து தன் நிலையை மறந்தவளாக பீதியுடன், அப்படி அப்படி என்ன கொடுமை உனக்கு நடந்தது என பயந்து கொண்டு கேட்டபோது, கொடுமையா? கொடுமையிலும் கொடுமை, சொல்ல முடியாத கொடுமை. ஆனாலும் சொல்லுகிறேன். எனது பெயர் சுகி. என் அன்பான தாய் தந்தை அண்ணா என்று மிகவும் சந்தோஷமான ஒரு பொற்காலம் அது. எல்லாரும் அன்பையும் பாசத்தையும் அள்ளி பொழிந்து என் மேல் உயிரையே வைத்திருந்தனர். அவர்களுக்கு ஒரு தேவதை போல் நான் இருந்தேன். அப்போ உயர்தரம் படித்துக் கொண்டிருந்த நேரம், என்னுடைய பிறந்த நாளுக்கு எதையும் கேட்காமலே தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி தந்து என்னை திக்குமுக்காட வைப்பவன் என் அண்ணா. என்மேல் உயிரையே வைத்திருந்தான். நீ உதித்த கருவறையில் நானும் ஜனித்தது நான் செய்த தவமா, அல்லது அது கடவுள் தந்த வரமா என என்னையே நான் கேட்பேன். அதனால் என்னவோ அண்ணா மேல் அளவற்ற பாசமும் அன்பும் வைத்திருந்தேன். உயர்தர பரீட்சையில் திறமையாக சித்தி பெற்று எனக்கு பல்கலைக்கழக அனுமதியும் கிடைத்தது. இதனால் என் பெற்றோரை விட்டு வெளியூர் வந்து விடுதியில் தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. வீட்டை விட்டு வருவது என்பது எனக்கு பெரும் கவலையாக இருந்தது. அப்போது என் அண்ணாதான் என் கண்ணீரை துடைத்து எனக்கு தைரியமூட்டி புதியதொரு ஐபோனையும் பரிசாக வாங்கி தந்தான். அதை பார்த்ததும் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அண்ணா, உன் அன்பு எனக்கு கிடைத்ததற்கரிய பொக்கிசம் என என் மனதுக்குள் நினைத்து நினைத்து சந்தோஷப்பட்டு அப்படியே என் படிப்பை தொடர்ந்து கொண்டு வந்தபோது ஒரு நாள் அறிமுகமில்லாத ஒரு இலக்கத்தில் இருந்து அனாமதோய போன் ஒன்று வந்தது. யாரென்று தெரியாததால் அதை எடுக்காமல் தவித்தேன். மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டிருந்தது. அதுதான் என் வாழ்வின் மரணத்துக்கான அழைப்பு மணி என்பதை நான் அப்போதே உணராமல் விட்டுவிட்டேன். அதை விதி என்பதா, இல்லை சதி என்பதா, எதுவென்று தெரியாமல் மதி என்று நினைத்து யார்தான் என்று பார்ப்போம் என அதை ஓகே பண்ணிய போது எனது அம்மா உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார். அவருக்கு ஓ குரூப் ரத்தம் உடனடியாக தேவைப்படுகிறது. நீங்கள் ஓ குரூப் ரத்தம் என்று அறிந்தேன். ரமேஷ், நீங்க தானே? ப்ளீஸ் உடனே வாருங்கள். நீங்க வந்தாத்தான் என் அம்மாவின் உயிரை காப்பாற்ற முடியும். ப்ளீஸ் உடனே வாருங்கள் ரமேஷ், வாருங்கள். என் அம்மா உயிருக்காக போராடி கொண்டிருக்கின்றார். நீங்க அந்த ஓ குரூப் ரத்தம் கொடுத்தாத்தான் என் அம்மா உயிர் பிழைப்பார் என்று கண்ணீர் விட்டு கதறி பதில் சொல்ல விடாமல் கதைத்துக் கொண்டிருந்தவரிடம், ஹலோ ஹலோ, இது பிழையான இலக்கம் என்று நானும் பதிலளித்த போது, ஓ சாரி, என் அம்மாவுக்கு அவசர உதவி தேவை என்ற அவசரத்தில் பிழையாக இலக்கத்தை தவறுதலாக அழைத்து விட்டேன். சாரி சாரி என்று சொல்லி தொடர்பை துண்டித்து விட்டான். மறுபடியும் ஒரு வாரம் கழித்து
அதே இலக்கத்தில் இருந்து அழைப்பு வந்தது. எடுத்து என்ன என்று கேட்டபோது, உங்களை தொந்தரவு செய்வதாக நினைக்காதீங்க, இப்போதுதான் என் அம்மாவை ஆஸ்பத்திரியில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்து வீட்டுக்கு கொண்டு வந்தேன். என்னமோ உங்களிடம் இதை சொல்லணும்னு தோணிச்சு, அதான் கூப்பிட்டேன் என்று சொன்னான். நானும் ஒரு பெண்ணாச்சே, என் இரக்க குணத்தால் இப்போது எப்படி இருக்கிறார்கள் என்று விசாரித்து நானும் அவர் பூரண சுகம் பெற இறைவனே வேண்டுகிறேன் என்று தொடர்பை துண்டித்து விட்டேன். ஒரு நாள் அதே இலக்கத்தில் இருந்து ஹாய் என்று ஒரு குறுந்தகவல் வந்திருந்தது. அதற்கும் ஒரு மரியாதைக்காக ஹாய் என்று பதிலும் அனுப்பினேன். மீண்டும் ஒரு நாள் அவன் குட் மார்னிங் என்று இன்னும் ஒரு தகவல் அனுப்பியிருந்தான். பதிலுக்கு நானும் குட் மார்னிங் என்று அனுப்பினேன். இப்படியே எங்களது நட்பு தொடர்ந்தது. எப்படி என்றே எனக்கு சொல்ல தெரியல. என்ன மாயம் செய்தானோ தெரியாது, என்னோடு மெதுவாக மெதுவாக கதைக்க தொடங்கினான். எனக்கு அவன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டது. முகநூல் நண்பரானான். நானும் அவனை முழுமையாக நம்பினேன். ஒரு நாள் அவன் என்னை உயிருக்குயிராக காதலிப்பதாக பல ஆசை வார்த்தைகளை சொன்னான். நானும் ஒரு பெண்ணல்லவா, என் இளகிய மனம் என்ன செய்யும்? பெற்ற தாயை நேசிப்பவன் நிச்சயம் மற்ற பெண்களையும் நன்கு மதிப்பான் என கண்மூடித்தனமாக நம்பினேன். ஆனால் பின்புதான் தெரிந்தது, எல்லாமே எனக்காக அவன் ஆடிய நாடகம் என்று. அவனின் ஆசை வார்த்தையில் மயங்கினேன். வாட்ஸ்அப், முகநூல் என எல்லாவற்றினாலும் என்னோடு தினம் தினம் கதைத்துக் கொண்டே இருப்பான். திடீரென ஒரு நாள், எனது அழகிய உடலை பார்க்க ஆசையாக இருக்கிறது, ப்ளீஸ் செல்ஃபி எடுத்து அனுப்புங்களேன் என்று கெஞ்சினான். நான் மறுத்தேன். அவன் கள்ள கோபம் கொண்ட சிறு பிள்ளை போல நடந்து கொண்டான். அது எனக்கு பெரும் சங்கடமாக இருந்தது. அவனை சமாதானம் செய்ய வேண்டும் என நினைத்து அவன் கேட்டது போல நான் குளிக்கும் போது செல்ஃபி படம் எடுத்து அனுப்பினேன். அதை பார்த்து மிகவும் குதூகலித்த அவன் என்னையும் குசிப்படுத்தினான். இப்படி தொடர்ந்து கொண்டு வரும் போதுதான் ஒரு நாள் என்னை நேரடியாக பார்த்து பேச விரும்புவதாக என்னை அழைத்தான். அப்போது நான் வர முடியாது என்று மறுத்தாலும் அவனின் அன்பால் ஈர்க்கப்பட்டு ஒரு வேகத்தில் அவனை நேரடியாக காண வேண்டும் என்ற ஆசையில் சென்றேன். ஒரு காந்தம் இரும்பை எப்படி கவருமோ அதே போல அவனை கண்டதும் என் உடல் ஈர்க்கப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு அவனை கட்டி அணைத்ததும் என்னை நான் மறந்தேன். வார்த்தைகள் சங்கமித்த வேளை என் உதடுகள் பேசிக்கொண்டன. உணர்வுகள் சங்கமித்த வேளை என் கண்கள் பேசிக்கொண்டன. இதுதான் காதலோ என உணர்ந்தேன். அப்போ அவன் என்னை ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துக்கு அழைத்து சென்றான். அவனின் சேட்டைகளை என்னால் தடுக்க முடியாமல் என்னை நான் இழந்தேன். அங்கிருந்து மீண்டும் நான் விடுதிக்கு வந்தபோதுதான் தப்பு செய்து விட்டதாக என் மனம் கலங்கியது. உடனே அவனுக்கு தொடர்பை எடுத்து சொல்லி சொல்லி அழுதேன்.
நான் தப்பு செய்து விட்டேன். எனக்கு பயமா இருக்கிறது. என்னை அறியாமலே நான் உங்களோட தப்பு செய்து விட்டேன். என்னை நம்பி இருக்கின்ற என் அப்பா, என் அம்மா, என் பாசமான, என் மேல் அன்பான என் அண்ணா, இவர்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இவர்கள் என் மேல் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. ஏன் நான் இப்படி தப்பு செய்தேன் எனக்கு தெரியல என்று அவனுக்கு சொல்லி சொல்லி அழுதேன். அவன் எனக்கு ஆறுதல் சொன்னான். என் மனம் ஏதோ பறிகொடுத்தது போல உணர்வு ஏற்பட்டது. அதிலிருந்து மீள முடியாமல் தவித்தேன். அப்போது எனது தொலைபேசி அலறியது. அவன்தான் எடுக்கிறான் என்று ஓடிப்போய் எடுத்தபோது ஏமாற்றமாக இருந்தது. அது என் பள்ளித்தோழன் ரகு என்பதை அறிந்து அவனிடம் கதைத்த போது அவன் சொன்ன வார்த்தைகள் என்னை கதிகலங்க வைத்தது. சே, நீ படிக்கும்போது எவ்வளவு நல்ல பிள்ளையாகவும் ஒழுக்கமுள்ளவளாயும் இருந்தாய். உன் பெற்றோர் உன்னில் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தனர். எல்லாவற்றையும் கெடுத்து விட்டாயே. சே, இப்படி இருப்பாய் என்று என்னால் நம்ப முடியலையே. நீயா இப்படி நடந்து கொண்டாய்? உன்மேல் இருந்த மரியாதையே போய்விட்டது. சே, உண்மையில நாங்க எவ்வளவு நட்பாயிருந்தோம், எவ்வளவு நம்பிக்கையாயிருந்தோம், நல்ல ஃப்ரெண்டா இருப்பா என்று நினைத்தோம். ஆனா இப்படியெல்லாம் செய்து விட்டாயே. இது எங்களுக்கும் அவமானம், உன்னோடு சேர்ந்த எங்களுக்கும் அவமானம். இனி எங்களோடு பேசாதே என்று அவன் கடுங்கோபமாக சொன்னான். அது எனக்கு மிகவும் கோபமாக இருந்தது. நீ அப்படி என்மேல் என்ன பிழை கண்டாய் ரகு? நான் அப்படிப்பட்டவள் இல்லை. நீ எதையும் அறியாமல் சொல்லாதே. நான் அப்படிப்பட்டவளா? உனக்கு என்ன தெரியும் தானே? எங்கள் குடும்ப மரியாதை உனக்கு தெரியும் தானே? நீ ஏன் ரகு அப்படி சொல்றாய்? நீ ஒருவனோடு உல்லாசமாக இருக்கும் வீடியோ, படங்கள், முகநூல், வாட்ஸ்அப், யூடியூப் எல்லாத்திலும் வந்திருக்கு, பார் என்று அதை அவன் அனுப்பியதும் என்னை தூக்கி வாரி போட்டது. உடனே அவன் அனுப்பிய பதிவுகளை பார்த்தபோதுதான் எனக்கு உண்மை தெரிந்தது. குளிக்கும் போது அவனுக்கு அனுப்பிய செல்ஃபி படமும், அவனை சந்தித்த போது மெய்மறந்து நடந்ததையும் அவன் எப்படியோ கள்ளத்தனமாக வீடியோ பண்ணி பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதை கண்டு துடியாய் துடித்து கதறி கொலை வெறியோடு அவனுக்கு தொடர்பை எடுத்த போது இந்த இலக்கம் தற்சமயம் செயல்பாட்டில் இல்லை என்று சொல்லியது. பெரும் பதட்டத்துடன் உடனே முகப்புத்தகத்தை பார்த்தபோது அவனுடைய அந்த கணக்கும் நீக்கப்பட்டு இருந்ததை கண்டு, மோசம் போயிட்டேன், நான் மோசம் போயிட்டேனே, என்னை அவன் ஏமாற்றிட்டான், என்னை அவன் ஏமாற்றித்தான். என் அன்பான அப்பா, அம்மா, பாசம் வைத்த என் அண்ணா, எல்லோரையும் நான் ஏமாற்றி விட்டேன், எல்லோரையும் நான் ஏமாற்றி விட்டேன் என சூடு வெயிலில் அகப்பட்ட ஒரு மண்புழு போல் துடித்து துடித்து கதறினேன். கவரிமானின் உடலில் இருந்து ஒரு மயிர் உதிர்ந்தாலும் தன் உயிரை மாய்த்து கொள்ளும் என நான் படித்தது ஞாபகத்துக்கு வந்தது. இப்போ என் மானமே போய்விட்டதே.
நான் உயிருடன் இருக்கக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தேன். அப்போதுதான் என் கண்முன்னே என் துப்பட்டா இருந்தது. எனது துப்பட்டாவை எடுத்து குளியல் அறையிலே தூக்கு மாட்டிக்கொண்டு என் உயிரை விட்டேன். என்மேல் பாசம் வைத்த என் அம்மா அப்பா அண்ணாவை தேடி என் உயிர் பறந்து போனது. அங்கேயும் எனக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. என் குடும்பத்துக்கு எல்லாமே தெரிந்து விட்டதை உணர்ந்தேன். எனது அண்ணாவுக்கு அவனுடைய நண்பன் ஒருவன் இந்த வீடியோ படங்களை அவனுடைய ஐபோனில் காட்டிவிட்டான். என் உயிர் தங்கியா இப்படி செய்தது? என்னால் நம்ப முடியலையே. என் தங்கியா இப்படி நடந்து கொண்டது? இப்படி என் மன வேதனை பொறுக்க முடியாமல் அண்ணா துடித்தார், கதறினான். ஐயோ, நான் பாசம் வைத்த என் தங்கை இப்படி நடந்து கொண்டாளா? இல்லை, அவளை யாரோ ஏமாற்றி இருக்கிறார்கள். என் தங்கை இப்படி செய்ய மாட்டாள். அப்பா அம்மாவிடம் விடயத்தை சொல்லி அழுதுவிட்டு அவனும் துக்கம் தாங்க முடியாமல் தூக்கு மாட்டி தூக்கிக் கொண்டிருந்ததைக் கண்டு துடியாய் துடித்து, அண்ணா அண்ணா, என்னை மன்னித்து விடு அண்ணா, என்னை மன்னித்து விடு அண்ணா என கத்தி கதறிக்கொண்டு சுற்றி வந்தபோது அவனது உயிரும் என்னை காணாமலே பறந்து போனது. இவைகளை பார்த்த என் அப்பாவும் அம்மாவும் நெஞ்சு பொறுக்க முடியாமல் நஞ்செருத்தி கொண்டு உயிரை விட்டனர். அதையும் என் கண்களால் கண்டும் எதுவுமே செய்ய முடியாமல் எனது கைகளால் தலையிலே அடித்துக்கொண்டு, அம்மா அப்பா, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், ப்ளீஸ் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் உங்க பிள்ளை இல்லை. நீங்க எவ்வளவோ என் மேல பாசம் வைத்தீங்க. அண்ணா என் மேல எவ்வளவு பாசம் வைத்தார். ஆனா உங்களுக்கு நான் துரோகம் செய்து விட்டேனே. என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்பா, என்னை மன்னிங்கள் அம்மா என்று கதறி கதறி அவர்களை சுற்றி சுற்றி பறந்து கொண்டு இருந்த போது இதை கேள்விப்பட்ட எல்லா உறவுகளுமே வீட்டுக்கு வந்து பல பல கதைகளை சொல்லி அழுது கொண்டிருப்பதை பார்த்தேன். அப்போது எனது உடலையும் அங்கே கொண்டு வந்து வரிசையாக வைத்து 4 உடல்களையும் உறவுகள் ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து அடக்கம் பண்ணி போவதை பார்த்து பார்த்து பதறினேன். என் பாசமான அம்மா, என் பாசமான அப்பா, என் உயிருக்கும் உயிரான என் அண்ணா அவர்களின் புதைகுழியின் மேல் சுற்றி சுற்றி கதறி அழுது கொண்டிருந்த போதுதான் என் அழகான குடும்பத்தையே அழித்துவிட்ட இந்த பாதகனை பழிவாங்க வேண்டுமென்ற வெறி எனக்கு ஏற்பட்டது. அதற்குள்ளே இவைகளை அறிந்த அவனும் நாட்டை விட்டு இங்கு ஓடி வந்து விட்டான். அவனை பழிவாங்க நேரம் பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போது சொல்லு, இப்படிப்பட்டவன் உயிருடன் இருக்க வேண்டுமா? சொல்லு, இப்படிப்பட்டவங்கள் உயிருடன் இருக்க வேண்டுமா என்று கத்தினாள். இவைகளை கேட்ட வினிதாவும், இங்கே பார்,
நீ அவனால் தான் உன் குடும்பமே அழிந்தது என்று சொல்லுகிறாய். உண்மையில் அவனால் உன் குடும்பம் அழியவில்லை, உன்னாலே தான் உன் குடும்பம் அழிந்தது. கொஞ்சம் சிந்தித்து பார். நீ நடந்து கொண்ட முறைதான் அவர்களும் இறக்க காரணம். ஒரு பெண் என்பவள் எப்போதும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதில் தான் ஒரு குடும்பத்தின் கௌரவம், மதிப்பு, சந்தோஷம் எல்லாமே தங்கி இருக்கு. இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான கெட்டவன்கள் இருக்காங்கள். அவங்களுக்கு இடம் கொடுப்பது யாரு? உங்களைப் போல அப்பாவி பெண்கள் தான். உங்கள் பலவீனங்களை நன்றாக தெரிந்து கொண்டு அதை பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அதற்கு உன்னை போன்றவர்களும் பலிக்கடாவாகிறார்கள். அதனால் தான் நான் சொல்றேன், நீதான் பிழை செய்திருக்கிறாய். நீ மட்டும் என்னதான் வந்தாலும் தீர்க்கமான மன உறுதியுடனும் கட்டுப்பாட்டோடும் என் குடும்பம் பெத்தவங்க அண்ணா என்று நினைத்திருந்தா இப்படி நடந்திருக்காது என்றதும், நீங்க என்ன சொன்னாலும் சரி, அந்த கொடியவனை நான் பழி தீர்க்காமல் எங்கிருந்து போக மாட்டேன். அவன் என்னை ஏமாற்றி விட்டான். போங்க, நீங்க சொல்றத சொல்லுங்க. ஆனால் நீங்க சொல்றது சரி, ஆனால் நான் ஏமாந்து விட்டனே, என்னால என் குடும்பம் பலிக்கடா ஆக்கிவிட்டனே, போங்க என்று பெரும் இரைச்சலோடு கத்திக்கொண்டு பறந்து சென்ற அந்த ஆவியை பார்த்த வினிதாவும் திடீரென உணர்வு வந்தவளாக எழுந்து ஆவி சொன்ன கதையை கேட்டு, இப்படியும் மனிதர்கள் இருக்கிறார்களே என்ற கவலையோடு வீடு நோக்கி போய்கொண்டிருந்தாள். நன்றி. இந்த கதையை எங்களுக்காக எழுதி அனுப்பியிருக்கிறார் ஐக்கிய ராட்சத்திலிருந்து நாதன் அவர்கள். ஒரு உருக்கமான, ஒரு இனிமையான, ஒரு சுவாரஸ்யமான, ஒரு நல்ல ஒரு கதையை, உண்மை சம்பவத்தை தன்னுடைய கற்பனையிலே கலந்து எங்களுக்கு எழுதி அனுப்பியிருக்கிறார். சரி நேயர்களே, இனி உங்களுடைய பாடல் என்னவென்று பார்ப்போம். அதற்கான தொலைபேசி இலக்கம் 0033 உங்களுடைய சிந்தனைகளில் எழுந்த பாடல்கள், உங்களுடைய கருத்துக்களையும் எடுத்து அழையுங்கள். அதற்கான தொலைபேசி இலக்கத்தை மீண்டும் கூறுகின்றேன், 0033 அந்த வகையிலே இப்பொழுது வந்திருக்கும் என்பவரை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். வணக்கம். இனிய மதிய வணக்கம் சோஃபி, பிரான்சிலிருந்து தேவிதனராஜ். இனிய மதிய வணக்கங்கள். எப்படி இருக்கிறீர்கள்? நாங்க நலமாக சுகமாக இருக்கிறோம். இந்த கதையை கேட்டு நான் என்னன்னு சொல்றது, என்னால தாங்க முடியல. இந்த ஒரு படம் பார்த்த மாதிரியே இந்த கதை அமைந்தது எனக்கு. அதுல எனக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நான் 2 பாடல் எடுத்தேன். ஒன்று அந்த பிள்ளை நிலா, இதே மாதிரி தான் ராதிகாவும் மோகனை விரும்பி அவ தற்கொலை செய்துட்டா. பிள்ளை நிலா படத்துல இருந்து ராஜா மகள் ரோஜா இதெல்லாம் இந்த பாடலை செய்திருக்கிறேன். மற்ற இன்னும் 1 பாட்டு அவருக்கு, மனிதன் மனிதன் நிவந்தன் மனிதன் அடுத்த விட்டு தீப்பிடிக்க பெண்ணின் செயலை தொட்டு இழுப்பவன் மனிதன் ஆண்டவர் மனிதனே இல்லையா, அந்த பிள்ளைய மாற்றி என்னன்னு சொல்றது, பாவம், கவலையா இருக்கிறார், சொல்ல தெரியல கருத்து. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நான் இந்த 2 பாடல்களை தான் நடத்துறேன். நீங்கள் நேர்கள் வருவார்கள் தானே? பாப்போம் சோபி, நிச்சயமாக பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சோபி. அவர் தேவி தனராஜ் அவர்கள். அவரை தொடர்ந்து வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். அடுத்து வந்திருப்பவர். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். இனிய மதிய வணக்கங்கள். இனிய மதிய வணக்கங்கள். சிவலோகநாதன் அவர்கள், எப்படி இருக்கிறீர்கள்? இருக்கிறேன். இந்த நாள் இருந்தாலும் நீங்கள் மறக்கவில்லை. நன்றி. நலமா இருக்கும். நீங்கள் எப்படி கலையத்தில் என்ன நலம் தானே? அனைவரும் நலமாகவே இருக்கின்றோம். நன்றி சகோதரன்.
நல்ல ஒரு கதை, நல்ல உருக்கமாக வாய்த்திருந்தீர்கள். அதே நேரத்தில் ஒரு புதுமை என்னன்னா, நீங்கள் அந்த பேக்ரவுண்ட்லேயும் நல்ல மியூசிக் போய் கொண்டு இருந்தது, அதில் அந்த பல பாடல்கள் அது கொஞ்சம் நன்றாகவே இருந்தது கேட்பதற்கு. நன்றி. அந்த எழுதிய நாதனர்களுக்கும் வாழ்த்துக்களை நன்றியை கூறிக்கொண்டு, நல்ல ஒரு கதை தற்காலங்களில் தற்பொழுது இந்த புதிய விஞ்ஞான உலகத்திலே புது புது கண்டுபிடிப்புகள் வந்தவுடனே சிலது நல்லதாக மாறுகிறது, சிலது அநாகரிகமாக மாறிக்கொண்டு போகின்றது. அந்த வகையில இளைஞர்களும் பெண்களுக்கும் சில சவால்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்திற்கு இந்த கதை ஒரு திருப்பமான கதையா இருக்குது. அந்த வகையில இதுக்கு நான் 2 பாடல்களை, ஒன்று அந்த பந்தவாசம் திரைப்படத்திலிருந்து சுசிலா ஜானகி பாடிய பாடல் அது 2 பேர் காதலில் தோல்விட்டாக தங்களுக்குள்ளே உள்ள இதை பகிர்ந்து கொள்ற மாதிரி அந்த பாடல் கருத்துக்கள் அமையும். உன் கதைதான் என் கதையும், என் கதைதான் உன் கதை என்று வரும் பாடல் நல்ல ஒரு பாடல் ஒன்று. அதை விட இன்னொன்று இருக்கிறது, பொதுவாக யாரைத்தான் நம்போது பேர் என்ன சொல்லி அந்த காதலில் தோல்விட்டதற்காக ஒரு பாடல் உண்டு. இது 2 நான் பயந்திருக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பாடல் வருகிறேன். கதையை நீங்கள் உருக்கமாக மிக மிக சிறப்பாக இருந்தது. உங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து வந்திருப்பவரை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். வணக்கம். நலமா இருக்கிறோம் சண்முகநாதன் அவர்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நாங்கள் நலமா இருக்கிறோம். துர்க்கியமர்களால் நானும் நலமா இருக்கிறேன். கலை உறவுகள் அவர் நலமா இருப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த குறிக்கொண்டு நாதன் இது உண்மை சம்பவத்தை கதையாக இருக்கிறார். உண்மை சம்பவமா? ஆமாம், உண்மை சம்பவத்தை அதில் அவருடைய கற்பனைகள். இப்ப ஆவிகள், இப்ப எங்களுடைய நவீன காலத்திலே, இந்த நவீன காலத்திலே ஆவிகள் நடமாடுறது என்பது நிச்சயமாக நாங்கள் நம்பக்கூடியதல்ல. நீங்கள் நம்புறீர்களா ஆவிகள் நடமாடுறது? ஆவிகள் நடமாது முந்தி கல்வி போட்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஆவிகள் சில வேளையில் அந்த ஆவி பேசுவதை அவர் ஒரு கற்பனையில் தன்னுடைய கற்பனையில் எழுதி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப அவர் அந்த சொந்த கதையை அவர் சொல்ல முடியாது தானே. இப்ப அந்த அவர் இறந்தவர் சொந்த கதையை சொல்ல முடியாது. இப்படி ஒரு கற்பனையை வரைந்து ஆவி மூலமாக அந்த கதையை நினைவுக்கு கொண்டு வந்திருக்கின்றார். வந்திருக்கின்றார். ஆமாம். கதை எழுதுறவர் அவர் 50%, நீங்கள் உயிர் ஊட்டி எத்தனை சொட்டு கண்ணீர் விட்டீங்களா? எவ்வளவு அதுதான் தானே விஷயம். பாடம் கதை ஆசிரியரை விட டைரக்டர் இல்லாத விஷயம் இருக்கு. அப்படின்னு சொல்லுகிறீர்கள். நீங்க கதைக்கு ஒரு காரணத்தின் டைரக்டரா இருக்கிறீர்கள் நான் வாழ்த்திக்கொண்டு, இதுவரைக்குமா பொதுவாக நாடத்திற்கும் பாடல் சோதனை மேல் சோதனை போதுமுடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் வேணவா அந்த மாதிரி. அது இதுவரைக்கும் பொதுவான பாடலை தேர்ந்தெடுத்துக்கிறேன். என்ன பாடல் வருது பார்ப்போம். நன்றி. தான் கதைக்கு நான் வீட்டிலிருந்து செவிமடுத்தேன். அப்படியா? ஆமாம், நல்ல உருக்கமாக இருந்தது கதை. நீங்கள் நல்லா உயிர் ஊட்டியிருக்கிறீர்கள். கதை ஆசிரியர் நாதனுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை குறிக்கொண்டு உடவரி நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அவர் சண்முகநாதன் அவர்கள். அவரை தொடர்ந்து வந்திருப்பவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம் விக்கி அவர்கள், எப்படி இருக்கிறீர்கள்? நான் நலமா இருக்கிறேன். நீங்கள்? நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம். நன்றி. நன்றி சோபிதா. நான் இந்த கதைக்கு எடுத்த பாடல் 1000 ஜென்மங்கள் படத்துல அதுல அந்த ஆவியா அந்த கதை வருகுது, இன்னொரு ஆள் இந்த உடம்புல போகுது. அதுல அந்த வெண்மேகமே வெண்ணை மேகமே கீழடியின் கதையை சோகம் ஆகம் பிரகதாபம் என்ற ஒரு பாட்டு இருக்குது. நான் அந்த பாட்டை தெரிவு செய்கிறேன். நிச்சயமாக பொறுத்திருந்து பார்ப்போம் விக்கி அவர்களே. நன்றி. நன்றி. நன்றி, வணக்கம். அவரை தொடர்ந்து வந்திருப்பவரை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். வணக்கம். வணக்கம் சகோதரி சோபிதா. வணக்கம் தேவா அவர்கள், கொலண்டிலிருந்து. எப்படி இருக்கிறீர்கள்? நாங்கள் நலம், தாங்கள் எப்படியோ? தாங்கள் நலமாகவே இருக்கின்றோம். நன்றி. நலமாக சுகமாக சந்தோஷமாக இருங்கள் என்று கூறிக்கொண்டு, நாதன் அவர்கள் கலக்குவேன் கட்டம் போட்டு கலக்குவேன் என்று கலக்கி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக. ஆகவே அவர் நாதன் அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு கதையை உருகூட்டி மெருகூட்டி எங்களையும் கண்கலங்க வைத்த சகோதரி சோபிதா அவர்களையும் தொடர்ந்து உங்கள் பணிகளை செய்து கொள்ளுங்கள் என்று வரவேற்றுக் கொண்டது சகோதரி. நன்றி.
நான் எடுத்த பாடலை விக்னேஸ்வரன் அவர்கள் சொல்லிவிட்டார். அப்படியா? 1000 ஜென்மங்கள் திரையிலிருந்து அந்த பாடல் தான். வெண்மேகமே வெண்மேகமே நல்ல ஒரு பாடல். அது இன்னொரு இதுக்காகவே அது நல்ல ஒரு பாடல். அதை நாங்கள் அடுத்த இன்னொரு நாளைக்கு ஆவியை பற்றி கதைப்போம். ஆகவே நான் விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அவர் கொலனிலிருந்து தேவா அவர்கள், அவரை தொடர்ந்து வந்திருப்பவர். வணக்கம். வணக்கம், நான் சதீஷ் கதைக்கிறேன். வணக்கம் சதீஷ், எப்படி இருக்கிறீர்கள்? நான் நலமா இருக்கிறோம். நீங்க நலமா இருக்கிறீங்க? அனைவரும் நலமாகவே இருக்கின்றோம் சதீஷ், நன்றி. இந்த கதை நன்றா இருந்தா செய்ய கவலையா இருக்கின்றது. நாதன்னாக்கும் முக்கிய உங்களுக்கு மிக்க வேறு படம் ஒரு நல்ல கதையா இருந்தது. என்ன செய்வது தெரியாம இருக்கின்றேன். அப்படியா? நன்றா இருக்கின்றது. படம் பார்த்தது போல இருக்கா? தேவி அவர்கள் சொன்னது போல படம் பார்த்த மாதிரியே இருக்கின்றது. என்ன அது நன்றாக இருக்கின்றது. நிறைய தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சு நம்முடைய ஒரு நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அவர் பிரான்சில் இருந்து சதீஷ் அவர்கள், அவரை தொடர்ந்து வந்திருப்பவர். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். எங்கள் கதை ஆசிரியர், மூத்த கதை ஆசிரியர் ஞானம் பீரிஸ் அவர்கள், எப்படி இருக்கிறீர்கள்? சற்று சுகமாக இருக்கின்றேன், பரவாயில்லை, மருந்தோடு இருக்கின்றேன். சென்ற வாரம் காணையில என்றவுடன் திகைத்து விட்டேன். இல்ல, நான் ஹாஸ்பிட்டல்ல போயிருந்துட்டேன், லேட்டா போச்சு வர்றதுக்கு, கேட்க முடியாமல் போய்விட்டது. மற்றும் இன்று கதையை கேட்டேன். உண்மையிலேயே உண்மை கதையாகவும் கற்பனையாகவும் அதை சோடித்து எழுதி அதை திரைக்கு கொண்டு வந்த உண்மையிலே சினிமா தான். திரைக்கு கொண்டு வந்த தம்பி நாதனுக்கு என்னுடைய மிக 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 வாழ்த்துக்கள். அத்துடன் அதை உயிரூட்டி அந்த கதைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பதிவும் உங்களுடைய பேச்சும் உண்மையிலேயே பாராட்டக்கூடியது. இப்படியாக நீங்கள் செய்யும் பொழுதுதான் எங்களுக்கும் எழுத ஆசை வருகின்றது. நிச்சயமாக உங்களுடைய கதைகளையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நான் நினைக்கிறேன், இப்ப நீங்கள் இப்ப ஒரு அந்த காலத்துல இருந்தது போல ஒரு கதை அதாவது ஒரு தயாரிப்பாளராக இருந்திருந்தால், அது தயாரிப்பாளரில் அதாவது இயக்குனராக இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த கதைகளை நீங்கள் எடுத்து இப்படிப்பட்ட படங்களை நீங்கள் தயாரித்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். முடியாதவராக இருக்கிறீர்கள், அதனால தான் அதுதான் உண்மை. இப்ப கேமரா தூக்கவே எனக்கு பலன் இல்லை. அந்த அளவுக்கு நான் என்னன்னு சொல்றது, எனக்கு அவ்வளவு சக்தி எல்லாம் போய்விட்டது. ஆனாலும் தரையில் கொஞ்சம் மூளை இருக்குது, தொடர்ந்து எழுத போகின்றேன். நன்றி. கூடிய விரைவில் என்னுடைய ஒரு புத்தகம் வெளியிட இருக்கின்றேன். அந்த புத்தகம் வந்த பிறகு இன்னும் பல விஷயங்கள் தெரிய வரும். நிச்சயமாக அந்த வேளையிலே நீங்களும் சுகமாக என்னைக்கும் இருக்க வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்ளுகின்றோம். நன்றி. இந்த கதைக்கு அதான் வழக்கமாக நான் சொல்வது போல் ஒரு பாட்டு நீங்களே தெரிவு செய்தீங்க. மற்றும் நாதனுக்கும் உங்களுக்கும் மற்ற கலைஞர்களுக்கும் வாழ்த்து சொன்னவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அவர் கதையாசிரியர், மூத்த கதையாசிரியர் ஞானம் பீரிஸ் அவர்கள் இணைந்து சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வந்திருப்பவரை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். வணக்கம். வணக்கம் சகோதரி சோபிதா, நான் ஜெர்மன் உதயன் பேசுகிறேன். வணக்கம் ஜெர்மன் உதயன் அவர்கள், எப்படி இருக்கிறீர்கள்? நாங்கள் இங்கே அனைவரும் நலமா இருக்கிறோம். நீங்கள் அங்கே நலம் தானே? நலமாக இருக்கின்றோம், நன்றி. ஆமாம், நன்றி நன்றி. நீங்கள் வாசித்தளித்த நாதன் அவர்களின் கதையை முழுமையாக கேட்டிருந்தேன். கற்பனை கலந்து அருமையாக எழுதியிருந்த நல்ல நடை, அந்த கதை தெளிவாக இருந்தது. ஆமாம், நடை பாவனை எல்லாமே அந்த எனக்கு அந்த கதைக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. இப்படிப்பட்ட கதைகள் வரும்போது எனக்கு கொஞ்சம் உற்சாகம்தான். சேர்க்கிற விடயம் நன்றாக இருக்கின்றது. கடந்த வாரம் கூட அந்த இசையை சேர்த்திருந்தீர்கள், நன்றாக இருந்தது. அதையே தொடர்ந்து கடைப்பிடியுங்கள். நிச்சயமாக. எல்லோருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நீங்கள் வைத்திருக்கும் பாடலோடு நான் இணைந்து கொள்கிறேன். நன்றி. நன்றி நன்றி நன்றி, வணக்கம். அவர் ஜெர்மனிலிருந்து உதயன் அவர்கள், அவரை தொடர்ந்து வந்திருப்பவர். வணக்கம். வணக்கம் சோபிதா, ஜெர்மனிலிருந்து பொங்கல் ராஜா. வணக்கம், ஜெர்மனிலிருந்து பொங்கல் ராஜா அவர்கள், அடுத்த கதையாசிரியர். எப்படி இருக்கிறீர்கள்? நலமா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கீர்கள்? நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம், நன்றி. நலமா இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு கதைக்கொரு காணத்தை எழுதி அனுப்பிய நாதன் அவர்களுக்கும்
அவர்களையும் வரவேற்று கொண்டு இன்னும் மென்மேலும் கதையை எழுதி அனுப்பி டிஆர்டி வானொலி சிறப்பிக்குமாறு வேண்டிக் கொண்டு ஒரு காரணத்தை மெருகூட்டியும் உயிரூட்டியும் வாசித்த சோபிதா உங்களையும் வரவேற்றுக் கொண்டு நல்ல ஒரு கதை. கற்பனை என்று சொல்ல முடியாது, இது நடைமுறையில் இருக்கிற கதையை, உண்மையான கதையை தான் அது கற்பனை என்று நான் இந்த கதையை முழுக்க கேட்டேன். ஆனா இது நடைமுறையில நடந்து கொண்டு இருக்கிற கதையாகவே இருக்கிறது, கற்பனை என்று எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லுகிறீர்கள். அதான் நல்ல ஒரு கதை, நல்ல ஒரு இதாக நல்ல இதாக நீங்க வச்சும் பாடலோடு நீங்கள் வைத்திருக்கும் பாடல் அறிந்து கொள்றேனே. நன்றி பொங்கல் ராஜா அவர்களே. நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் சவிதா, ஜெயம்பல்ல இருந்து பாடகர் நான் வேலழகன். வணக்கம் வேலழகன். எல்லாரும் என்ன எழுத்தாளர்கள் வரையக்குள்ள பாடகர். அப்ப நான் என்ன சொன்னதான் தெரியும் உங்களுக்கு. என்ன எழுத்தாளர் லிஸ்ட்ல போட்டு விட்டுருவீங்க? நான் ஒவ்வொருவரையும் அந்தந்த லிஸ்ட்ல தான் வச்சிருக்கிறேன். நலமா இருக்கிறீங்களா? நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நல்ல சுகமா இருக்கிறோம் சகோதரி. அப்படியே எப்போ நலமுடன் இருக்கிறவன வேண்டிக் கொண்டு கதை எழுதி அனுப்பிய நாதன் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு, இதே போல அந்த அனைத்து கலைஞர்களும் அந்த கதைகளை வந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் சிறப்பான நன்றிகளை கூறிக்கொண்டு, இந்த கதையை சிறப்பாக எழுதி அனுப்பின நாதன் அவர்கள் உண்மையில இது கற்பனை சொல்ல முடியாது. சில சில சந்தர்ப்பங்கள்ல வந்து இப்படி நடக்குது அந்த கதைகள். ஆமாம். அப்ப அத பொறுப்புடன் நீங்க மிகவும் சிறப்பாக வாசித்து எங்கள் இதயங்களில் இடம் பிடித்திருக்கிறீர்கள். நன்றி. அந்த வகையில வந்து உங்களுக்கு சிறப்பான நன்றிகளை கூறிக்கொண்டு நீங்கள் வச்சுக்கும் பார்வையோடு நான் விளையாண்டு கொள்றேன். நன்றி வேலழகன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து வந்திருப்பவர் வணக்கம். 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 சந்திரமாயக்கம் சொல்லிதா, நீங்க எப்படி சுகமா இருக்கீங்களா? சுகமாக இருக்கிறோம் சந்திரகுமார் அவர்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சுகமா இருக்கிறோம். நான் கதைக்கு கொஞ்சம் பின்னிதான் வந்தேன்னா நல்ல கதையா இருக்குது. ஒரு ரயில் பயணம் படம் பார்த்த மாதிரி இருந்தது. அப்படியா? அதுக்கு வேதனையும் சந்தோஷம் வேதனையாத்தான் இருக்கிறது. இந்த வாசிச்ச உங்களுக்கு என்ன மாதிரி வாசிச்சீங்கன்னா பார்க்க இதுதான் இருக்கு. கேட்கறத விட வாசிக்கல மனதுக்கு வேதனையா இருக்கக்கூடிய உங்களுக்கு. ஆமாம். நல்ல அதான் உங்களோட பாட்டோட நான் நன்றி சொல்றேன். நன்றி. நன்றி. அவர் சந்திரகுமார் அவர்கள். அவரை தொடர்ந்து வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம். நான் பிள்ளாண்டு மூர்த்தி. வணக்கம் பிள்ளாண்டு மூர்த்தி அவர்கள். அந்த ஒரு தொகுத்து வழங்கின உங்களுக்கும் கல்யாண நாதனுக்கும் மற்றது கதைக்குருவான முழுதும் அனைவருக்கும் நான் எனது குடும்பம் சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி. நான் வந்து விக்கின்ற பாட்டோட அணைஞ்சு கொள்றேன். விக்கி துவான பாட்டோட அணைஞ்சு இணைந்து கொள்கிறீர்கள். நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து வந்திருப்பவர் வணக்கம். 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 கொலண்டில் இருந்து சோதி அவர்கள். எப்படி இருக்கிறீர்கள்? நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம். நன்றி. அப்படி எப்படி உற்சாகம் இருக்கும். நான் உண்மையில கதைங்க ஒழுங்கு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேல வந்தேன். அப்படியா சோதி அண்ணா? நல்ல கதை நீங்க கேட்டிருக்கணும். என்ன நான் கேட்டுக்கணும். மறு ஒலிபரப்புல கேளுங்க. நன்றி 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 நன்றி. நானும் நீங்க வச்சிருக்க பாடலோட இணைந்து உள்ள போகிறேன். நன்றி. நன்றி அம்மா. நன்றி. நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து வந்திருப்பவர் வணக்கம். ஹலோ வணக்கம். திருமதி நேசன் அவர்கள். நான் பாட்டை கேட்டு அழுதுட்டேன். பாட்டை கேட்டு அழுதீங்களா? அந்த கதையை கேட்டு அழுதேன். ஆனால் உண்மையிலே நான் கதையை வந்து நீங்க கற்பனையோ உண்மையிலே ஒரு நடைமுறையில ஒரு குடும்பங்கள்ல நடக்கிற கதை அது. உண்மை சம்பவம் தான் நானும் சொல்லுவேன். கேட்டால் அம்மா அப்பா எங்களை நம்பி வளர்த்தால் அம்மா அப்பா சில நேரங்களில் அம்மா அப்பாவுக்கு நாங்க துரோகம் செய்யலாம். ஆனால் அந்த அண்ணாவென்று சொல்லி எங்களை அன்பா காட்டி வளர்த்து எங்களுக்கு எல்லாம் செய்ய அவைக்கு நாங்கள் அப்படி ஒன்று செய்யக்கூடாது. உண்மையிலே எனக்கு எந்த அண்ணா மாதிரி எனக்கு இருந்தது கேட்க. எங்க அண்ணா 3 அண்ணா, எங்களுக்கு 2 தங்கச்சி என்றால் எடுக்கிறவங்களுக்கு ஊட்டி தான் வளர்ப்பாரு. உங்களுக்காக தான் நாங்க கஷ்டப்படுறோம், நீங்கள் அப்படி இப்படி எல்லாம் போக கூடாது, நல்ல பிள்ளைகளா இருக்கணும். ஆனா அந்த 16-17 வயசுக்குள்ள எங்களுக்கு அந்த வயசுகள் வரையக்க சில நேரங்கள்ல நாங்கள் சில தவற செய்தாலே என்னென்று வரையக்க உடனே அண்ணாவை தான் நினைப்பேன் நாங்கள். அம்மா அப்பாவை பெருசா நினைக்க மாட்டோம். அம்மா அப்பா எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி. ஆனா அவே பிறகு உயிரை விட்டுருக்குங்கள் என்ன. அப்ப எனக்கு உண்மையிலே நாதன் எழுதின கதை எல்லாத்தையும் நான் பார்க்க எனக்கு அப்படித்தான் இருந்தது. ஆனா நான் அதான் நீங்க வச்சிருக்கிற பாட்டோடையும் நான் நினைச்சு கொண்டு உண்மையில அந்த கதை செட்டியான ஒரு கவலையான கதையா இருந்தது. நன்றி. நன்றியா. நன்றி வணக்கம். நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நேர்களும் அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் கொஞ்சம் நீடிய கதை என்றபடியால் கொஞ்சம் நேரம் போய்விட்டது. ஆனாலும் இன்னும் நான் 4 பேரை மட்டுமே எடுத்துக்கொள்வேன். இவ்வேளையிலே வந்திருப்பவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். ஹலோ வணக்கம். நான் ஜெர்மன் அருள். வணக்கம் அருள் அவர்கள். எப்படி இருக்கிறீர்கள்? நல்ல சுகம். நீங்கள் ஜோதியா? நாங்களும் சுகமாகவே இருக்கின்றோம். நன்றி. உங்களுடைய கதை வந்து நல்ல கதை தான். உண்மையில
ஒரு சோகக்கதை தான். அந்த சோகக்கதை உண்மையிலே இவருக்கும் ஒரு பொதுவாக இந்த அழுக வரக்கூடியதாகவும் இருக்கும், மனவருத்தம் வரக்கூடும். அதுக்கு இந்த துணிவு வேணும். பொதுவாக எந்த ஒரு விஷயத்திலையும் துணிவு வேணும். துணிவு உள்ளவன் எந்த விஷயத்திலையும் கொண்டு வரலாம். பயப்படக்கூடாது. எந்த விஷயத்திலும் அந்த ஆவி வருது இதுகள் வருது என்றால் பயந்தா சரி. சரி, ஆமா. நான் 9 மணிக்கும் கொண்டு போவேன், பேப்பர் கொண்டு போய் சைக்கிள் ஒன்றே போட்டுட்டு வருவேன். அவ்வளவு இரவிலையா நான் பயப்படுறேன். எந்த இதுக்கு பயப்படக்கூடாது. ஒரு நாளும் துணிஞ்சவனுக்கு தூக்கு மரம் பஞ்சு மெத்தை. அதே மாதிரி துணியவனும், எந்த விஷயத்திலும் துணியவனும். நல்ல ஒரு பாட்டா எனக்கு நான் கேட்கிற பாட்டை தெரிவிக்கலா? தேங்க்ஸ். நன்றி சகோதரன். ஓகே, நோ மென்ஷன். நன்றி, வணக்கம். அடுத்து வந்திருப்பவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். வணக்கம். வணக்கம் சுவிதா. ஜெயக்குமார். வணக்கம் ஜெயக்குமார் அவர்கள், எப்படி இருக்கிறீர்கள்? நேரம் நல்ல நிலமாக இருக்கிறோம். நீங்களும் நிலமாக இருப்பீங்க. ஆமாம், நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. நான் விஷயத்துக்கு வரேன். உண்மையில அருமையான ஒரு கதை. நாதன் ஒரு சிறந்த எழுத்தாளர், அது எனக்கு தெரிந்த விடயம். ஆனால் இன்றைய கதையை என்னை அள வைத்து விட்டுட்டார். மிகவும் ஒரு கவலையான கதையா போச்சு. போன கிழமை வந்து கொஞ்சம் சந்தோஷமா முடிஞ்சு இந்த கவலையானும் சிறப்பான கதை, சிறப்பான எழுத்தோட்டம். அந்த கதை ஓட்டங்கள் எல்லாம் சிறப்பாக கையாண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருக்கும் வாழ்த்துக்கள் நாதன் அவர்களுக்கும், உங்களுக்கும் சுவிதா அவர்களும் அந்த மிக மிக வழக்கத்தை விட இன்றைய கொஞ்சம் கூட உணர்வுகளை வெளிப்படுத்தி இருந்தீர்கள். நன்றி. அதுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் எடுத்த பாட்டு பூமாலை என்ற படம், பழைய படம். பூமாலை என்ற படத்துல CS ஜெயராமன் அவர்கள் பாடிய பாடு. பெண்ணே உன் கதி இதுதானா, பெண்மை ஆண்மைக்கு பலிதானா என்று வரும் அந்த பாடு. பின்னுக்கு நிறைய நல்ல கருத்துக்களை சொல்ற பாட்டா இருக்கு. இந்த பாட்டு சுப்பர்த்தமா இருந்தா போடுங்க. இல்ல எந்த பாட்டு நிறைய இருக்குத்தானே. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி, வணக்கம். அவர் ஜெயக்குமார் அவர்கள். அவரை தொடர்ந்து வந்திருப்பவர். வணக்கம். சரி, நல்லது. நேர்களை நீங்கள் அழைத்து கொண்டிருந்தாலும், ஆனால் நான் நேரம் போதாமல் இருக்கிறது, பாடல் ஒலிபரப்ப வேண்டும். ஆகவே பாடலுக்குள் சொல்லுகிறேன். எல்லாருடைய பாடல்களும் இந்த இதுக்கு பொருத்தமாக இருக்கிறது. தேவி முதல் நேராக இணைந்து வந்த தேவி அவர்களோடு இருந்து மற்றும் அந்த அத்தனை நேர்களும் தெரிவு செய்த பாடல்கள் அத்தனை நல்ல பாடல்கள். ஆனாலும் கூடுதலான நேர்கள் தெரிவு செய்த பாடல் வந்து விக்கி அவர்களுடைய பாடல். அதுவும் நல்ல பாடல், நல்ல கவிதை வரிகள். ஆகவே இந்த பாடலை கேளுங்கள், இந்த கதைக்கு பொருத்தமாக இருக்கின்றது. ஆனந்த குங்குமம் கொண்டாடும் நெற்றியில்
இந்த பாடல் காட்சியை பார்க்கும்போது இப்படித்தான் அவருக்கு அந்த வினிதா என்பவருக்கு அந்த சுகி ஆவியாக வந்து கதை சொல்லுகின்றார். அவர் ஏக்கத்திலே அந்த ஆவியை பார்த்து பயப்படுகின்றார். அந்த காட்சி அப்படியாக அமைந்திருக்கிறது. நல்ல கவிதை வரிகள் தன்னுடைய கதையை அந்த பெண்ணுக்கு கூறுகிற மாதிரி இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. ஆகவே விக்கி அவர்களுக்கும் இந்த பாடலை தெரிவு செய்த அனைத்து நேயர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த இந்த கதைக்கு பொருத்தமான பாடல்களுக்கு தெரிவு செய்த அத்தனை நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று கதையை எமக்காக எழுதி எல்லாரையும் உருக்க வைத்த அள வைத்த கதையாசிரியர் நாதன் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.